ஸோ எந்த நியூஸ் வைரல் ஆனாலும் நம்ம கண்டிப்பா அந்த கண்டென்ட் எடுத்து பேசிடுவோம். ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு விஷயம் வந்து பயங்கரமான அது வந்து இது வைரலா ஆகக்கூடாது. பட் ஒரு பேசும் பொருளா இருக்கு இன்டர்நெட்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா மேம் வந்து ரீசென்ட்டா ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து யூஸ்டு ட்ரெஸ்ஸா அவங்க டெலிவரி ஆயிருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, "ஏங்க இது மாரி எனக்கு யூஸ்டு ட்ரெஸ் வருதுன்னு" சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால போட்டு விட்டாங்க. ஸோ இத பார்த்தோனே மக்கள் என்ன சொல்லணும்? "ஓ! எப்படியா ஒரு யூஸ்டு பொருள அவங்க அனுப்பலாம்? அவங்க காசு குடுத்து தானே வாங்குறாங்க. அவங்க மட்டும் என்ன யூஸ் பண்ணாத யூஸ் பண்ற பொருள எல்லாம் வாங்க முடியுமா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, புதிய பொருள தான் வாங்கணும் அப்படி ஒரு எண்ணத்தோட தான் வாங்குவாங்க." அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்கணும் நியாயமா. ஆனா நெறைய மக்கள் போட்ட கமெண்ட் வந்து என்ன பாருங்கன்னா, இது மாரி கமெண்ட். சோ அவங்க சொன்ன கருத்துக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒருத்தவங்க மேல டார்கெட் பண்ணலாம். அலைகன்ஸ் வைக்கலாம். ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியாத பட்சத்துல நீங்க ஏன் அதுக்கு அடிக்கிட்டே போறீங்க? சோ அவங்களுடைய பர்சனல் ரிலேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கேவலமா மாரி கொச்சைப்படுத்தி வருத்தி பேசுறது எவ்வளவு ஒரு குற்றச்சாட்டு. இந்த கமெண்ட் இருக்கிறவரு என்ன பெரிய மனநிலைமையில இருந்திருப்பாரு? ம். அவங்கள பார்த்து என்ன நினைச்சிருப்பாரு? சோ இதெல்லாம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல அவங்க அவங்க மேல அவ்வளவு அலகன்ஸ் வைக்க தேவையில்லைன்றது எனக்கு தோணுது. சோ நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. சோ இது மாரி கமெண்ட் போடுறவங்க ஏன் போடுறாங்க?